கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக சோத்திரம். சங்கீதம் 96 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், நீ பெற்ற ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவி என்று சொல்கிறார். நீ எப்பேற்பட்ட நிலைமையில ரட்சிக்கப்பட்டாயோ, எந்த நிலைமையில ஆண்டவர் நீ ரட்சித்தாரோ அதை நீ சுவிசேஷமாக நீ அறிவி. அதான் உன் சாட்சி. நீ பெற்ற ரட்சிப்பை நீ சொல்றதுதான் உன்னுடைய சாட்சி. உன் பக்கத்து வீட்டுல உன் குடும்பத்துல நீ அதை என்ன பண்ணணும், அந்த சுவிசேஷமாக நீ அறிவி. நான் இந்த நிலைமையில இருந்து ஆண்டவர் என்னிலிருந்து விடுதலை கொடுத்தாரு சொல்லி அறிவி. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு மேலும் உள்ள கடமை. பவுல் சொல்கிறார், என் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் எந்த நிலைமையில ரட்சிக்கப்பட்டார் என்று அவர் சொல்கிறார். நான் கிறிஸ்தவ பிள்ளைகளை துன்பப்படுத்தி இருந்த என்னை ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அதே சுவிசேஷமாக அவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகே, இந்த சுவிசேஷத்தை நீ பெற்ற ரட்சிப்பை நீ சுவிசேஷமா அறிவிக்கணும். அதை அறிவிங்கள். அது உன் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. உன் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை சாட்சியை நீ சுவிசேஷமா சொல்லி இருக்கிற தேவ பிள்ளைகே, இல்லாவிட்டா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, எனக்கு விடுதலை கொடுத்த என்னை ரட்சித்ததை நான் இன்று ஒரு மனுஷனுக்கான சுவிசேஷம் அறிவிப்பேன்னு சொல்லி நீ ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, சோத்திரனப்பா, சுவிசேஷம் அறிவிக்கிறது மேல கடமையாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பெற்ற ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிக்கணும்ப்பா. சங்கீதக்காரன் சொல்றது போல நாங்களும் அறிவிக்கணும். அப்பேற்பட்ட கிருபைகளை எங்களை தந்து வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வர இயேசுவின் நாமத்தால பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயமெடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் அறிய வேண்டும். அதனால தாம் பெற்ற ரட்சிப்பை நீங்கள் சுவிசேஷமா அறிவிங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமேன், ஆமேன், ஆமேன்.